சுபாமி கார்னர். இன்னைக்கு நம்ம சேனல் ஒரு டிஃப்ரெண்ட்டான பொரிச்சது ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் வெஜ்ஜில் ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற காய் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய். இந்த ரெசிபியோட டேஸ்ட் நிஜமாகவே சூப்பராக இருந்தது. நீங்கள் ஒரு வெஜிடேரியனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெசிபியை எப்படி செய்யறதுன்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் முதல்ல வரீங்கன்னா ரெட் கலருக்கு சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ரெசிபிக்கு இந்த மாதிரி பெரிய கத்திரிக்காயை எடுத்துக்கோங்க. சின்ன கத்திரிக்காய் எடுக்க வேணாம். கத்திரிக்காயோட 2 சைடையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கத்திரிக்காயை நான் கட் பண்ணுற வரை நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப மெலிசாலாம் கட் பண்ண வேணாம், கொஞ்சம் திக்காகவே கட் பண்ணிக்கலாம். பாருங்க, ஒரு கத்திரிக்காயை நான் 4 பீஸஸாக கட் பண்ணியிருக்கேன். நம்ம கட் பண்ண கத்திரிக்காயில் ஒரு ஸ்போக் ஸ்பூன் எடுத்து நம்ம குத்தி விட்டுக்கலாம். இது மாதிரி அப்போ தான் கத்திரிக்காய்க்குள்ளே மசாலா எல்லாமே இறங்கும். இப்போ கத்திரிக்காயெல்லாம் ரெடி. நம்ம இப்போ இதுக்கான மசாலா ரெடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 2 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும் மசாலா. இப்போ நம்மளோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்க இந்த மசாலா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயில் தடவலாம். எல்லா சைடும் படுற வரை நல்லா தடவிக்கலாம். பாருங்க, நான் 2 சைடும் நல்லா மசாலா அப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி சைட்லலாம் கூட அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா கத்திரிக்காய் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். அப்போ தான் மசாலா எல்லாமே கத்திரிக்காய்க்குள்ளே இறங்கும். நெக்ஸ்ட் ஒரு பேனில் நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் சூடானோடனே நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணலாம். நான் ரெடியாக வச்சுருக்க கத்திரிக்காயை இப்போ பேனில் ஆட் பண்ணிக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஃப்ரை ஆகட்டும். 3 மினிட்ஸ் ஆனோடனே நம்ம நெக்ஸ்ட் சைட் நம்ம இதை திருப்பி விடலாம். இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுனாலே நம்மளோட கத்திரிக்காய் எல்லாம் வெந்துடும். பாருங்களேன், கத்திரிக்காயோட கலர் மாறி இருக்கு. இந்த மாதிரி 2 சைடும் நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் எல்லா கத்திரிக்காயும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது பார்க்கலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியனை நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 2 மினிட்ஸ் கழித்து பூண்டு, இஞ்சி, மிளகா நான் இது 3 இடித்து வச்சுருக்கேன். நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பூண்டு இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணுறதோட இப்படி ஆட் பண்ணோன்னா வாசனையாக இருக்கும். அப்புறம் நான் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயத்தோட கலர் நல்லா மாறட்டும். பெரிய சைஸ் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணியாச்சு. நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடி, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம்.
மேக்னேட் பண்ணுறதுக்காக வச்ச அந்த மசாலா வந்து எனக்கு கொஞ்சம் மீந்துது, அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எல்லா மசாலாவையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை வந்து போகணும். அதே நேரத்தில் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வெந்திருக்கணும். இப்போ எல்லாமே வெந்துருச்சு. இப்போ வந்து இன்னும் டேஸ்ட் கொடுக்கறதுனால நம்ம திக்கான தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் தேங்காய் பாலை ஆட் பண்ண வேணாம். இங்கே வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிங்கன்னா அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளோட கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேலே கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு முக்கியமான ப்ராசஸ் பார்க்கலாம். ஒரு வாழை இலையோட பேக் சைடை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டவ்வில் காட்டலாம். அப்போ தான் நம்ம வாழை இலையை மடிக்க போது நம்ம வாழை இலை வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனாலே நமக்கு வந்து போதும். இப்போ நம்மளோட வாழை இலை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரெடியாக வச்சுருக்க மசாலாவை வந்து வாழை இலையில் ஒரு லேயர் அளவு நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பிரிஞ்சாலை வந்து இது மேலே வைக்கலாம். இப்போ இந்த பிரிஞ்சாலை கவர் பண்ணுறபடி நம்ம ஃபுல்லாக ஒரு லேயர் ஆஃப் மசாலா போட்டுக்கலாம். இந்த பிரிஞ்சால் வந்து ஃபுல்லாக கவராக இருக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கடுத்து வந்து இந்த வாழை இலையை எப்படி கட்டுறதுன்ட்டு பார்க்கலாம். வாழை இலையை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக மடித்து விட்டுட்டு வாழை இலையோட நாரே நம்ம கட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம். நல்லா கவர் பண்ணுங்கள், இல்லைன்னா மசாலா வந்து வெளில வர ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், நான் வந்து 2 நாரை யூஸ் பண்ணி கட்டிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு பேனை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் வந்து சூடானோடனே நம்ம கட்டி வச்சுருக்க வாழை இலையை வந்து இது மேலே வச்சுக்கலாம். இப்படியே வந்து ஒரு 3 மினிட்ஸ் இருக்கட்டும். 3 மினிட்ஸ் ஆனோடனே நம்ம வந்து நெக்ஸ்ட் சைட் திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா வாழை இலை வந்து கலர் மாறி இருக்கு. இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம வெளில எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம இதை பிரித்து பார்க்கலாம். ஸோ வாவ், இதை பார்க்கும்போது எனக்கு இப்போவே சாப்பிடணுன்னு தோணுது. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய் பாய்.